அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் தான் கொக்கைன் பழக்கத்தை கற்றுத்தந்ததாக ஸ்ரீகாந்த் தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். சுதர்ஷன் வணக்கம். ஸ்ரீகாந்த் தரப்பிலிருந்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் விசாரணையில தெரிய வந்திருக்கு? வணக்கம். நேற்று கைதான பிரபல நடிகர் ரோஜா கூட்டத்துடைய ஃபேம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் நேற்று போலீசார் கொடுத்த போலீஸ் அவரை எடுத்து விசாரித்ததுல அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில போலீசார் தற்போது அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பிரசாத் மூலமாக தான் எனக்கு இந்த கொக்கைன் பழக்கம் ஏற்பட்டது. ஏனென்றால் தீங்கிரை என்ற படத்தை பிரசாத் ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்தாரு. என்னை வைத்து அந்த படத்தை நடித்ததுக்கு எனக்கு 10 லட்சம் ரூபாய் பாக்கி வச்சாரு. அந்த 10 லட்ச ரூபாய் பாக்கியில அவரிடம் நான் தொடர்ந்து காசு கேட்டுட்டு இருக்கும் போது எனக்கு இந்த கொக்கைனை கொடுத்து அவர் பழக்கப்படுத்தினார். ஒரு முறை கொடுத்தார், 2 முறை கொடுத்தார். அதுக்கு அது கொடுக்கும் போதெல்லாம் நான் சைலண்ட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் 3வது முறை நானே கேட்டு அதை பயன்படுத்தக்கூடிய நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அவ்வளவு எனக்கு அது பிடித்து விட்டது, நான் அடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் அவருடைய வாக்குமூலத்துல கொடுத்திருக்கிறாரு. 10 லட்ச ரூபாய் கேட்கும் போதுதான் இதை கொடுத்து என்னை அவர் மயக்கி விடுவார் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இதை பத்தி கூறியிருந்திருக்கிறார் வாக்குமூலத்துல. அது மட்டும் இல்லாம முக்கியமானது, ஏற்கனவே பிரசாத் மூலமாக தான் எனக்கு இந்த கொக்கைன் பழக்கத்தை எனக்கு வந்தது மட்டும் இல்லாம இந்த கொக்கைனை அவரிடம்தான் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நான் ரெகுலரா வாங்க ஆரம்பித்தேன். இந்த கொக்கைனை ரெகுலரா அடிக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகுதான் இந்த கொக்கைன் எனக்கு ரொம்பவும் பிடித்து விட்டது. அது மட்டும் இல்லாம கடந்த சனிக்கிழமை தான் ஸ்ரீகாந்த் துபாயில இருந்து காலைல 3:30 மணிக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. அதன் பிறகு அன்னைக்கு காலைல வந்தவர் மதியத்து அதாவது சனிக்கிழமை மதியம் அந்த டைம்ல ஒருவருக்கு அவர் தொடர்பு கொண்டு அதன் பிறகு ஜிபே மூலியமாக அவர் அந்த காசை அனுப்பி அந்த கொக்கைனை வாங்கியிருக்கிறாரு. அதை வாங்கி சனிக்கிழமை இரவு அவருடைய வீட்டில் வைத்து அவர் பார்ட்டி பண்ணியிருக்கிறாரு. அதுவும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அதன் பிறகுதான் திங்கட்கிழமை விடியற் காலையில நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய போலீசாரும் தனிப்படை போலீசாரும் ஸ்ரீகாந்தோடைய வீட்டிற்கு சென்று ஸ்ரீகாந்தை பிடித்து வந்திருக்கிறார்கள். அன்று பிடித்து வரும்போது தான், அதாவது நேற்று பிடித்து வரும்போது தான் அவருடைய ரத்த மாதிரி எடுக்கப்பட்டது. அதாவது பிளட் டெஸ்ட் கொடுக்கப்பட்டு அதில் உறுதி செய்யப்பட்டது. இவர் ட்ரக் யூஸ் பண்றது உறுதி செய்யப்பட்டது தொடர்ச்சியாக. அது மட்டும் இல்லாம இவர் எவ்வளவு நாளாக இந்த பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடமே கேட்கும்போது நான் பல வருடங்களாக இந்த பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறேன். ஏனென்றால் பிரசாத் மூலியமாக தான் இந்த பழக்கம் எனக்கு ஏற்பட்டது. எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா தர வேண்டிய பாக்கி இருந்தது. அந்த தீங்கிரை படம் எடுக்கும் போது அதற்கு 10 லட்ச ரூபா தர வேண்டிய பாக்கி இருந்தது, அடைத்து கொடுத்திருந்ததில்ல. அதன் பிறகு அவர் 10 லட்ச ரூபா தரவில்லை. அது தராத காரணத்தினால் அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு இந்த கொக்கைனை கொடுத்து என்னை மயக்கி விடுவார். அதன் பிறகு இந்த கொக்கைனுக்கு நான் பழகிவிட்டேன், நான் அடிமையாகி விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பிரசாத் இல்லாத நேரத்துல பிரசாத் ஒரு மாதமாக அவர் சிறையில் இருக்கிறார். எவ்வாறு உங்களுக்கு நேற்று இந்த கொக்கைன் கிடைத்தது என்று கேட்கும் போது, ஏற்கனவே அவர் எனக்கு கொடுத்து விட்டுதான் அவர் சிறைக்கு சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதாவது ஒரு குவான்டிட்டியை ஏற்கனவே எனக்கு கொடுத்துட்டாரு. நான் ஒரு வாட்டி நான் கேட்கும் போது ஒரு லம்சமா கேட்கும் போது ஒரு லம்சம் குவான்டிட்டி எனக்கு கொடுத்தாரு. அந்த குவான்டிட்டியை வச்சுதான் தொடர்ச்சியாக நான் பிரசாத் சிறைக்கு சென்ற அப்புறம் கூட நான் யாருக்கிட்டையும் கேட்காம நான் தொடர்ச்சியாக அடிச்சு இந்த கொக்கைனை பயன்படுத்தி வந்ததாக அவர் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் சனிக்கிழமை இவர் துபாயிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் யாரிடமோ இவர் வாங்கியிருக்கிறார். யார்கிட்ட வாங்கினார் அப்படின்றத போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். அது மட்டும் விசாரணை செய்து வருகிறார்கள். அவரோட செல்போனை ஆய்வு செய்து வருகிறார்கள். யாருக்கோ ஜிபேல பணம் அனுப்பி, அதாவது ஜிபே மூலமாக பணம் அனுப்பி அந்த டிரான்சாக்ஷன் லிஸ்டுமே எடுத்து போலீசார் தொடர்ச்சியாக ஸ்ரீகாந்திடம் விசாரணை நடத்திருக்கிறார்கள். யாரிடமும் வாங்கியிருக்கிறார், அது யார் என்ற அந்த நபர் என்று விரைவில் அவரையும் எடுத்து போலீசார் விசாரணை செய்து அவரை கைது செய்ய நடவடிக்கை ஈடுபடுறாங்க. தொடர்ச்சியாக பிரசாத் மூலியமாக தான் இந்த பழக்கத்தை நான் உருவாக்கி கொண்டேன், பிரசாத் தான் இந்த பழக்கத்தை எனக்கு உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். நான் தெரியாதனமாக இந்த பழக்கத்தை கற்றுக்கொண்டு தற்போது நான் வருத்தப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குமூலத்திலையும் அளித்திருக்கிறார். ஸ்ரீகாந்த் 10 லட்சம் ரூபாய் தீங்கிரை படத்திற்கு எனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி இருந்த காரணத்தினால் தான் இந்த பழக்கத்திற்கு நான் அடிமையாகி விட்டேன். அதை கேட்கும் போது தான் இந்த பழக்கத்திற்கு நான் அடிமையாகி விட்டேன், பிரசாத் தான் என்னை அடிமையாகி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குமூலத்தை ஸ்ரீகாந்த் தெளிவாக கொடுத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதர்ஷன்.